ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்துக்காக நான் அன்னைக்கு தான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இத்தனை நாளாக நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க ஒரு விஷயம் சொன்னாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் என்னோட கல்யாண விஷயத்தில் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாலுமே சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முதல் ஒரு விஷயத்துக்காக நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறதுக்காட்டியும் அதுதானே டைமிங்கிறது நமக்கு சரியான ஒரு இதில் வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் பண்ணாலும் அதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நான் எதுவும் நினச்சிக்கலம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்காக நீ நினைக்காத, இப்போ காசு கொடுக்க முடியல பண்ண முடியல எல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத, உன்னோட நீ இங்கே சந்தோஷமாக இருந்தனாலே போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆனால் புரிஞ்சிச்சு, அம்மா காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அத்தையெல்லாம் சொன்னாங்க, நான் கூட 2000 ரூபா கொடுத்தேன் அம்மாவுக்கு, செலவுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் என்னால் நான் வேலைக்கு போகாமல் இருக்கனால எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் நான் கேட்க முடியல. ஏன்னா குழந்த பிறந்திருக்கிறதுனால அதை பார்த்துக்கிறதா இல்லை வேலைக்கு போகிறதான்னு பல இதில் இருந்ததுனால அவர்கிட்டையும் நான் வாங்கி அனுப்ப முடியல. என்ன எதுக்குன்னு கேட்பார், நான் சும்மா பணம் அனுப்புகிறேன், வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார், எனக்கு தெரியும். அதனால் அந்த பேச்சை கேட்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானாகவே இருந்தேன். ஆனால் என்ன தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இது பண்ணாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து உதவ முடியலையே, பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசளவில் நிறைய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதையும் நம்மளுக்கு பார்க்குறோம் சொல்கிறோங்கிறத தாண்டி இந்த நேரத்தில் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இந்தந்த நேரத்தில் இது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம காரணம் தேடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு புரிய ஆரம்பித்தோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன இதாகுதோ. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் இது பண்ணாதீங்க. நான் முழுமையாக ஒரு விஷயத்த நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே தேவை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தத்துக்காக நம்ம என்றைக்குமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கும் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னாலே அதுவே வாழ்க்கையில் ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். அதனால் நான் அவங்கக்கிட்ட ஒன்றும் நான் சொல்லலை, பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நிலமைங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் வேலை இல்லாதனால தான் இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருந்தான். வேலை இல்லாதனால தான் நானே இப்படி இருக்கிறேன், இல்லாட்டினா எனக்கு இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா இல்லை, அம்மா அந்த நிலமையில இருக்கிறப்போ எனக்கு செய்யக்கூடாதுன்னெலாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொன்னான். இருந்தாலும் அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 5000 பணம் வாங்கி அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட அனுப்பிவிட்டேன். அம்மா சொன்னிச்சு, ஏம்மா நீ வேறு, மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அந்தளவுக்கு அவருக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதும்மா, நீ இவ்வளோது நகை போட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நிலைமைக்கு என்னை கொண்டுட்டு வந்திருக்கிற, அப்படி இருக்கிறப்போ உன்னை நான் இது பண்ண விடுவேனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் ஒரு 3 மாதத்துல நான் குழந்தைய டே கேரில் விட்டுட்டு நான் போயிடுவேன், அவனுக்கு தான் 1 வயசு ஆகிட்டுனா கொஞ்சம் டே கேரில் விட்டுட்டு ஏதாச்சும் வீட்டில் இருந்து கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோடய தேவைக்கு நானே ஒரு 10 ரூபாய்க்கா இருந்தாலும் அவர்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடு, நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத, அதுக்காக அவர்கிட்டலாம் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டுலாம் தேவையில்லாமல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சரியாக வராது, உன் வாழ்க்கையை நீ பார்க்கணுமா, அவரோட சண்டை போடுறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ எதுவும் மாறுதான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது, அவர் அவர் குணத்தை அவரை மாற்ற முடியாது, அதை நீ மாற்றணும்னு நினைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னோடனே, அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு இல்லைங்களாம், அதெல்லாம் நம்ம என்ன இது பண்ணாலும் சில விஷயங்களை நம்மளுக்கு
கொடுக்கறதுக்கா இருந்தாலும் சரி, இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்தந்த நேரத்தில் வந்து அது கிடைக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரி பார்த்துக்கலாம்மா, எதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நான் ஆறுதல் சொன்னேன்.